சீமான் வீட்டில் பணிபுரியும் காவலாளி அமல்ராஜ் உள்ளிட்ட 2 பேருக்கு அடுத்த மாதம் 13ஆம் தேதி வரை நீதிமன்ற காவல் விதிக்கப்பட்டு உள்ளது. காவல்துறை ஒட்டி சம்மன் கிடைத்த விவகாரம் தொடர்பாக சீமான் வீட்டு காவலாளி அமல்ராஜ், சுபாகர் ஆகியோர் கைது செய்யப்பட்டனர். நீலாங்கரை காவல் நிலையத்தில் வைத்து விசாரணை நடத்தப்பட்ட நிலையில் அமல்ராஜ் மீது கொலை முயற்சி, அரசு ஊழியரை பணி செய்ய விடாமல் தடுத்தல், கொலை மிரட்டல் விடுத்தல் உள்ளிட்ட 5 பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்யப்பட்டது. அதேபோல் பணியாளர் சுபாகர் மீது 3 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டது. மருத்துவ பரிசோதனைக்கு பின்னர் இருவரும் சோழிங்கநல்லூர் குற்றவியல் நடுவர் நீதிமன்ற நீதிபதி கார்த்திகேயன் முன்னிலையில் ஆஜர்படுத்தப்பட்டனர். வழக்கை விசாரித்த நீதிபதி இருவரையும் அடுத்த மாதம் 13ஆம் தேதி வரை நீதிமன்ற காவலில் வைக்க உத்தரவிட்டார். இதனைத் தொடர்ந்து அமல்ராஜ், சுபாகர் இருவரும் புழல் சிறையில் அடைக்கப்பட்டனர். அப்போது செய்தியாளர்களை சந்தித்த நாம் தமிழர் கட்சியின் வழக்கறிஞர்கள் கைது செய்தவர்களை போலீசார் கடுமையாக தாக்கியதாக குற்றம் சாட்டினர். திரு அமல்ராஜ் அவர்கள் தான் அந்த ஜீப்பில் ஏற்றி செல்லும் போதே கடுமையாக அங்கு உடனிருந்த 2 காவல்துறை நபர்களால், ஜீப்பில் இருந்த காவல்துறை நபர்களால் நான் கடுமையாக தாக்கப்பட்டேன். அதோடு மட்டுமல்லாமல் காவல் நிலையத்துக்கு அழைத்து செல்லப்பட்ட பிறகு உள்ளே வைத்து இரும்பு ராடால் அவர்கள் அடித்து அந்த அமல்ராஜனுடைய காலிலும் அவருடைய கையிலும் காயங்கள் ஏற்பட்டது. இருவருக்குமே வரும் 13/3/2025 வரை நீதிமன்ற காவலை அடைக்க உத்தரவிட்டு தீர்ப்பு கொடுத்திருக்கிறார். இதனிடையே நீதிமன்றத்திற்குள் செல்ல அனுமதிக்கவில்லை என கூறி நாம் தமிழர் கட்சியினர் காவல்துறையினருடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். நீதிமன்றத்தின் கேட்டை திறக்கவில்லை என்றால் பூட்டை உடைத்து உள்ளே செல்வோம் என்று அவர்கள் தெரிவித்தனர். ஜனநாயக படுகொலையை நீங்க பண்றீங்க. ஜனநாயக படுகொலையை நீங்க பண்றீங்க. கோர்ட் வந்து கவர்மெண்ட் கோர்ட்டுங்க, மேஜிஸ்ட்ரேட்டுக்கு சம்பந்தம் கிடையாது. மேஜிஸ்ட்ரேட் கவர்மெண்ட் ஒர்க்கர், அவ்வளவுதான் சார். கோர்ட் வந்து எல்லாரும் பப்ளிக் ப்ராப்பர்ட்டி. மேஜிஸ்ட்ரேட் சொன்னாரா உங்களுக்கு லாக் பண்ணுங்க? அவரு மேல ஏன் பழி போடுறீங்க? நாங்க எல்லாம் எப்படி சார் ரிமாண்ட் பண்ணுவாரு? ஒன்னும் தெரியல. அப்போஸ் பண்ணாம எப்படி ரிமாண்ட் கேட்ட கூட்ட மாட்டீங்க.